ஹாய் ஹலோ வெல்கம் டு இகேரே ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இஎம்டி பாக்ஸை வச்சு எப்படி ஒரு எஃப்ஆர்பி லாக் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும், அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பேட்டர்ன் லாக் எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லைனில் தான் வருது ஹார்ட்வேரை விட. ஸோ சாஃப்ட்வேர் லைனில் என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் லாக் எனக்கு மறந்துருச்சு, இல்லை பின் லாக் மறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் எனக்கு அதிகமாக வருது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை நான் ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஎம்டி பாக்ஸு. ஸோ யூஎம்டி ப்ரோ இருக்குது, யூஎம்டி டாங்கல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 9.0 9.0 கிட்ட தான் நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸை நான் ரீசெட் பண்ணுறதோ இல்லை பேட்டர்ன் லாக் எடுக்கிறதோ ரொம்ப கடுமையான விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோம். ஸோ அன்லாக் டூல் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி லாக் எல்லா மாடலுக்குமே சப்போர்ட் ஆகும். அது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அதே மாதிரி யூஎம்டி பாக்ஸ் அப்படின்றது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து நம்மளால் எஃப்ஆர்பி லாக் மேக்ஸிமம் இது வந்து ரிப்பேரிங் ப்ராசஸ்க்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய லாக்ஸஸ் தான் இது. என்னென்ன ரிப்பேர் பண்ணலாம்னா பேட்டர்ன் லாக்கு, பின் லாக்கு, பாஸ்வேர்ட் லாக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராசஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த யூஎம்டி பாக்ஸோட மேஜரான பர்பஸ். இப்போ ஒரு பாக்ஸ்க்கு இந்த யூஎம்டி பாக்ஸ் நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எனக்கு தேவைப்படும், ஒரு யூஎம்டி பாக்ஸ்க்குரிய செட்டப் ஃபைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பாக்ஸ்க்குரிய ஃபங்க்ஷனை எப்படி ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு டெஸ்க்டாப்லேயோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் ஓன் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஸோ என்ன மெத்தடு, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கும் பாக்ஸ் இல்லாமல் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஒரு ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஷிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, பேட்டர்ன் அன்லாக் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, எஃப்ஆர்பி லாக் எடுக்கிறோன்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ என் கையில் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின் லாக் போட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதோட வெர்ஷன் நான் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எமர்ஜென்சி காலில் போயிட்டு *899# போட்டிங்கன்னா எனக்கு இதோட வெர்ஷன், அதாவது ஹார்ட்வேர் டெஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோடுக்கு பேர். இந்த கோடுக்கு என்ன பண்ணலான்னா போகலாம். ஒரே ஒரு நிமிஷம், ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹார்ட்வேர் டெஸ்ட் கோட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணலான்னா போகலாம். இந்த ஹார்ட்வேர் டெஸ்ட் கோடுக்கு போய் நம்ம என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ, என்ன மாதிரி ஃபோனோட வெர்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு ஒரு ஹார்ட்வேர் டெஸ்ட் ஃபங்க்ஷன், இதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஹார்ட்வேர் டெஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இதோட வெர்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்போ A1K மீடியாடெக் சிப்செட் இது ஆக்சுவலாக. ஸோ மீடியாடெக் சிப்செட்டுக்கும் குவால்காம் சிப்செட்டுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ எது வாங்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. ஃபோன் லைனில் வாங்குறதுனாலே ஒரு மீடியாடெக் வாங்கலாமா இல்லை குவால்காம் வாங்கலாமா அப்படின்ற நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ மீடியாடெக்கு ஒரு விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்கும், குவால்காமுக்கு ஒரு விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்கும். நான் பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பர்பஸ்க்காண்டி வாங்குறீங்க ஃபோனை. ஒரு ஃபோனை இந்த பர்பஸ்க்காண்டி தான் நான் வாங்குறேன் அப்படின்னா, ஒரு கேமிங் விளாட்றதுக்கோ இல்லை வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுக்கோ இல்லை வ்ளாக் போடுறதுக்கோ எதுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராசஸரை சூஸ் பண்ண முடியும். அதனால் மீடியாடெக் இது கம்மியாக இருக்குது, குவால்காம் இது கம்மியாக இருக்குன்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ப்ராசஸருமே டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனில் என்ன மாதிரி ப்ராசஸர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தாலும் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒரு கேமிங் விளாட்றீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து அதோட கோர் வந்து நல்லா இருக்கணும். ஒரு 8 கோர் இல்லை 16 கோர் இருந்துச்சுன்னா, 8 கோர் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இது ஒரு மொபைல் ஃபோனில் நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் கூட வாங்கலாம். இப்போ 7,000 8,000 வந்து நிறையா மொபைல் ஃபோன்ஸஸ் கிடைக்குது, ஓகே. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே டீச் பண்ணுறோம். என்ன ஃபோன் வாங்கலாம், எந்த ஃபோனில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குது, எந்த ஃபோன் வாங்கினா ஈஸியாக யூஸ் பண்ணலாம், எந்த ஃபோனில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில், ஓகேவா. ஸோ இதில் அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா எமர்ஜென்சி கால் *899# போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்ற வெர்ஷனில் போயிட்டு இதில் Android 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Android 9
இந்த ஆண்ட்ராய்ட் 9 CHPH1923 அப்படின்ற ஒரு சிப் செட். இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா CPH1923 அப்படின்னு போட்டிங்கன்னா ஓப்போ A1K சம்திங் இதோட மாடல் ஓப்போ A1K. ஓகேவா, மீடியாடெக் சிப் செட். இந்த ஆண்ட்ராய்ட் 9 வெர்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஃபோனை நான் என்ன பண்ண முடியாதுன்னா ஹார்ட் ரீசெட் பண்ண முடியாது. ஹார்ட் ரீசெட் அப்படின்றது என்னென்னா, இப்போ என்னோடய ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஃபோன் யார் கையிலையோ கொடுத்துட்டேன், இல்லை ஃபோனை நான் விற்க போகிறேன், அந்த பேட்டர்ன் மறந்துடுச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த ஃபோனில் உள்ள லாக்கை பிரேக் பண்ணுறது தான் என்னது ஹார்ட் ரீசெட். அதாவது ஃபோனில் உள்ள லாக் எனக்கு மறந்துடுச்சு, அந்த லாக்கை நான் பிரேக் பண்ணுறது தான் என்னது ஹார்ட் ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபோனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பவர் ஆன் ஆஃப் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ரெக்கவரி மோட் அப்படின்ற ஒரு மோடுக்கு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோட் அப்படின்ற ஒரு மோடுக்கு வரும். இந்த மோடுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபோனில் செட்டிங்ஸ், அதாவது வைப் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வைப் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ செக்யூரிட்டி லைனில் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறேன். இப்போ இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் கொடுத்துக்கிறேன். ஒரு சில ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சு ஒர்க் ஆகாது. நம்ம இந்த கீஸ் வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டச் நம்மளுக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ண வேண்டிய, ஆனால் இதில் டச் எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ வைப் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது தெரியாது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதை வைப் பண்ணுறது என்னால் முடியாது. ஸோ என்னால் ஹார்ட் ரீசெட்டும் பண்ண முடியாது. இந்த ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபோன் வந்து எஃப்ஆர்பி லாக் அப்படி இல்லாட்டி இந்த லாக் வந்து ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக கொண்டு வந்துட்டாங்க. வாட் இஸ் எஃப்ஆர்பி லாக்? எஃப்ஆர்பி லாக் அப்படின்றது என்னென்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஃபோனோ எந்த ஒரு ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கனாலும் அது கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி ரீசனாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஃபோனை ஈஸியாக யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம், நம்மளோட டேட்டாஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி எந்த ஒரு ஃபோனையும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ், இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கிட்கேட்லேருந்து லாலிபாப்லேருந்து மேஷ்மாலோலேருந்து ஃபஸ்ட்டு கப் கேக், டோனட், டெக்லஸ், ஃப்ளோரா, ஜிஞ்சர் பிரெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்திருக்கு. இப்போ 9.0, 10.0, 11, 12 இதெல்லாமே வந்துருச்சு. ஒவ்வொரு வெர்ஷன்லையும் எதுக்காண்டி அப்டேட்ன்ற ஒரு விஷயம் எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் லாலிபாப் அப்படின்ற வெர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க, லாலிபாப் 4.4.4 சம்திங் ஏதோ ஒரு வெர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெர்ஷன் லைனில் எனக்கு அந்த ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஃபோனில் உள்ள நான் இன்கேஸ் அதில் பேட்டர்னோ பின்னோ ஏதோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோன் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோனில் உள்ள பேட்டர்னையும் பின்னையும் ஈஸியாக பிரேக் பண்ணி அந்த ஃபோனை யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எஃப்ஆர்பி, அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 4.4 வந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை அட்வான்டேஜாக இதை கொண்டு வரது, இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறதுக்காண்டி தான், சரி இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃபோன் அந்த ஃபோனில் செக்யூரிட்டி இல்லை, இது எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எஃப்ஆர்பி லாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபேக்ட்ரி ரீசெட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போனா ஆண்ட்ராய்டு 5.0.1 அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் சொல்கிறேன். எஃப்ஆர்பி லாக் ஒவ்வொரு விஷயமும் கொண்டு வரதுக்கான அது மேஜர் ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டான்னா கொண்டு வந்திருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது மூலியமாக அதுதான் வந்து என்னோடய ஃபோன் தொலைஞ்சு போனாலும் அதை ஹார்ட் ரீசெட் பண்ணாலும் அந்த ஃபோனில் உள்ள ஓனரோட மெயில் ஐடி இல்லாமல் அந்த ஃபோனை அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த ஃபோனில் உள்ள ஓனரோட மெயில் ஐடி இல்லாமல் அந்த ஃபோனை நம்ம என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு சில நேரம் அந்த ஃபோனோட ஓனருக்கே அந்த மெயில் ஐடி தெரியாது, மறந்துருப்பாங்க, 2-3 லாகின் ஐடி வச்சுருப்பாங்க. இப்போ யாருக்குமே மெயில் ஐடி வந்து மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து மறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த ஃபோனில் எஃப்ஆர்பி லாக் எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ண கொண்டு வந்தது தான் இந்த யூஎம்டி பாக்ஸ், மிராக்கிள் பாக்ஸ், Z3X பாக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபோனில் நான் வைப் டேட்டா கொடுத்துருக்கேன். வைப் டேட்டா கொடுத்து எனக்கு என்ன ஆகலைன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபோனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் பண்ணல, அதாவது இந்த ஃபோனில் உள்ள
லாக்கை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் போகும்போது இந்த பாக்ஸ்க்குரிய என்னென்ன செட்டப் ஃபைல்ஸஸ் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இந்த பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து EMT பாக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ நான் என்னோட இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தான் காமிச்சு இருந்துச்சு. இப்போ இதிலே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ 4.8 அப்படின்ற வெர்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு இதுக்குரிய செட்டப் ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட 176 MB இருக்குது. ஸோ டவுன்லோட் கொடுத்துறேன். நான் வந்து பாக்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஃபோனை வந்து என்னோடய லேப்டாப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது சிஸ்டமில் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோனில் பாருங்கள், இந்த ஃபோன் வந்து இப்போ ஆஃப் கண்டிஷனில் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபோனை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபோனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். சரி, FRP லாக்கு அண்டு பேட்டர்ன் லாக்கை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட மாடல் நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே மீட்டா மோட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். மீட்டா மோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு க்ரீன் கலரில் என்னோடய டிஸ்பிளே மாறும். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் ரீசெட் பண்ணுறேன். என்னோட பேட்டர்ன் லாக் அண்டு பின் லாக் இப்போ போட்டிருந்தேன்ல பின் லாக், அதை நான் என்ன பண்ணுறேன்னா ரீசெட் பண்ணுறேன். ஸோ ஆப்ரேஷன் ஃபினிஷ்டு. எனக்கு ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஃபோன் வந்து எனக்கு ரீஸ்டார்ட் ஆகி ரெக்கவரி மோட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகுது. பாருங்க, ரெக்கவரி மோட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகுது. ஸோ இப்போ இந்த ரெக்கவரி மோட்லேருந்து நான் உள்ளக்க போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஸ்வைப், டேட்டா வைப்பிங், டேட்டா ப்ளீஸ் வெயிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கா. ஸோ வைப்பிங் டேட்டா எனக்கு ஃபோன் வந்து ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோனுக்குள்ளே அகைன் இது வந்து போகும் பாருங்கள். இப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் லாக் கேட்கும். அது பேர் தான் FRP லாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனில் பேட்டர்ன் லாக், அதாவது போட்டிருந்த பாஸ்வேர்ட் லாக் போயிடுச்சு. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஃபோன் வந்து ரீஜன் கேட்குது. ரீஜனல் இந்தியா கொடுத்தாச்சு. ஸோ கண்டினியூ. ஸோ இப்போ என்னோடய பாஸ்வேர்ட்ஸ் கேட்டுட்ருக்கு. நான் இங்கே ஸ்கிப் கொடுக்குறேன். கண்டினியூ. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த மெயில் ஐடியோ பாஸ்வேர்டோ எதுவும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான டீட்டெயில்ஸும் மொத்தமாக எனக்கு எடுத்துரும். இது இந்த பாக்ஸில் இந்த ப்ராசஸ் தான் எடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எல்லா பாக்ஸுமே ஒவ்வொரு ப்ராசஸ்ஸு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம கண்டிப்பாக இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஃபோனில் பேட்டர்ன் லாக், பின் லாக் எடுத்தாச்சு. ஒன்ஸ் அகெயின் சிஸ்டம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை ரீசெட் பண்ணாமல் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோனில் திரும்பியும் ப்ராப்ளம் அப்படின்றது வரும். சாஃப்ட்வேர் லைனில் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சாஃப்ட்வேரை போட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லாக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் என்ன பண்ணணுன்னா ஃபோனை வந்து ரீசெட் பண்ணணும். பேக்கப் அண்ட் ரீசெட், ஃபேக்ட்ரி ரீசெட், erase all டேட்டா. சார் இப்போ ஓகே சார், இது இன்கேஸ் நான் டேட்டாவோடு எடுக்கணும் சார், அதுக்கு என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். ஒரு சில பேர் டேட்டாவோடு கேட்குறாங்க சார், பட் பேட்டர்னோ பின்னோ மறந்துட்டாங்க சார், அதை நான் எடுக்கிறதுக்கு என்ன சார் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் உங்கள் எல்லார் கேள்வியும் இருக்கும். ஸோ டேட்டாஸோடு எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட EMMC கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு ஃபோனில் EMMC ஐசி எடுத்து ரீபாலிங் பண்ணுறது எப்படி, அந்த ஃபோனில் இன்கேஸ் எனக்கு டெட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோனில் உள்ள ஐசி எடுத்து எப்படி ரீபாலிங் பண்ணுறது எப்படி, எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடான கிளாஸஸ்மே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 9894657508 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இஎம்எம்சி, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.